உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் இந்த ராத்திரியிலே வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய தயவு இரக்கங்கள் எப்பொழுதும் நமக்கு உண்டு. ஒவ்வொரு முறையும் நாம் இப்படி கூடி தேவனை ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை குறித்த அறிவு, அந்த வெளிச்சம் நமக்கு மிக முக்கியமானது. அதன் அடிப்படையில் தான் நம்முடைய துதிகள் உள்ளிருந்து வரும். அவர் எதையெல்லாம் எனக்கு செய்து முடித்திருக்கிறார் என்கிற காரியத்தை நான் விளங்கும் பொழுது எனக்கு உள்ளவைகளெல்லாம் தேவனை துதிக்கிறது. ஆகவே நான் வெறும் பாடலோடு நாம் பாடி ஆராதனை முடிக்கிறதில்ல, தேவனுடைய வசனத்தை போதிக்கிறோம். காரணம் என்னவென்றால் அவர் செய்த நன்மைகள் என்னதென்று நம்மால் விளங்கி கொண்டு ஆவியான உதவியினாலே அதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது உங்களால் அமைதியாக இருக்கவே முடியாது. அதை புரிய வைக்கிறவும் அவர்தான், துதிக்க வைக்கிறவரும் அவர்தான். ஆகவே அவருடைய உதவி இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அவரை நோக்கி பார்ப்போம். இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கவும், வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ளவும், கர்த்தர் நமக்கு போதிக்கவும் நாம் அவரை வரவேற்போம். அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் வழியாக இந்த ராத்திரி நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிற கர்த்தாவே. நீர் எங்களை வழி நடத்தும். பாடலை அபிஷேகம், தேவனுடைய செய்தியை, தேவனுடைய பிரசனமும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் ஆவியானவரே அதை என்னதென்று விளங்கியபடி எங்கள் கண்களை திறந்திரணும். உங்க நாமம் மட்டும் இன்றைக்கு மகிமைப்படட்டும். என்னை தாழ்த்துகிறங்க தாவே, எனக்கு வேண்டிய ஞானத்தை தாரும். ஒருவேளை கண்ணீரோ துக்கமோ வேதனையோ என்னவா இருந்தாலும் அப்பா, பிள்ளைகளுக்கு நீர் தைரியத்தை தாரும். ஆராதிக்கிற வேளையில் சுகம் உண்டாகட்டும். எங்களுக்கு வேறு யாரும் இல்லையே, எப்பொழுதும் நாங்கள் உண்மையே எங்களுக்கு முன்பாய் நிறுத்தியிருக்கிறோம். தாவீது சொன்னது போல, என் கண்களுக்கு முன்பாய் நான் உம்மை நிறுத்தியிருக்கிறேன், அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னார். கர்த்தாவே, நீர் எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து பாடுவோம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகிறது. இந்த நாள் வரை அவர்தான் நம்மை தாங்கினார், வழி நடத்தினார். ஆராதித்து பாடலாமா? சேர்ந்து பாடுவோம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகிறது. ஓ நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகிறது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகிறது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத. ஓ கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. கிருபைதான் என்னை தாங்குகின்றது. கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரங்களெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது.
நேரங்களெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபைதான் என்னை தாங்குகின்றது. கிருபைதான் கிருபை நடத்துகிறது. என்னை தாங்குகின்றது. கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரங்களெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரங்களெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஓ, இதுவரை நடத்தினதெல்லாம் உங்க கிருபை, உங்க இரக்கங்க தாவே. எங்களை நடத்துகிறவர் நீர்தானே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எங்கள் வாழ்விலே வைத்திருக்கிற நன்மைகள், அதை யாரும் தடுக்க முடியாது. பாருங்க, கர்த்தர் செய்ய நினைத்ததை இந்த பூமியில் தடுக்கிறதுக்கு ஒருவனும் கிடையாது. நன்மையானதை நமக்கு சொல்லியிருக்கிறார். அதை நிறைவேற்ற உண்மையுள்ள ஒரு தேவன். வாக்கு பண்ணினவர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தேவனை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு என்ற பாடலை நாம் சேர்ந்து நாம் பாடுவோம். Thank you Jesus. என் கர்த்தர் செய்ய நினைப்பது அது தடைபடாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைப்பது அது தடைபடாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். சொல்லுங்க. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் ஈர்க்கிறேன் என்றார். கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் இருக்கிறேன் என்றாரே. உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கரம்பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன். நிச்சயம் நடக்குமே, நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்குமே, நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள
முடியாது என்ற போது முடியும் என்றாரே. திடம் கொள் என்றாரே. முடியாது என்ற போது முடியும் என்றாரே. திடம் கொள் என்றாரே. உனக்காயாவும் செய்வேன், தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. உனக்காயாவும் செய்வேன், தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். கடைசி முறையாக நிச்சயம் நடக்கும், நிச்சயம் சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்ய நினைத்ததை இந்த பூமியில் எவனும் தடுக்க முடியல. கர்த்தாவே, நீர் நினைத்ததெல்லாம் செய்து முடித்தீர். என் பாவத்தை என்னை விட்டு அகற்றி போட்டீர், சாபங்களை தொலைத்தீர். அடிமையாய் வாழ்ந்த என்னை பிள்ளைகளாய் நீர் மாற்றினீர். தேவரீர் கர்த்தாவே, இன்றைக்கு அப்பா என்று அழைக்கும்படியான ஒரு மேன்மையான ஒரு பங்கை தந்தீரே. அதை ஒரு பெரிய பாக்கியமாக நினைத்து நான் உம்மை துதிக்கிறேன். தொடர்ந்து நீர் வழி நடத்தும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆன்லைன் வழியாக எங்களோடு கூட இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒருவேளை இதுதான் நீங்கள் முதல் தடவையாக இதில் பங்கு பெறுவீர்களானால் நான் உங்களை வரவேற்கிறேன். பங்கு பெறுங்கள், தொடர்ந்து பாருங்கள், இது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காலையிலே முதல் ஆராதனை 6 மணிக்கும், 2வது ஆராதனை 8:30 மணிக்கு. நமக்கு காலையிலே நாம் சுகம் தேவனுடைய சித்தம் என்ற தலைப்பிலே போதிக்கப்படுகிறது. வந்து பங்கு பெறுங்கள். பிறகு நமக்கு எல்லா ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே விசுவாசத்திலே நல்ல போராட்டம் போராடு என்ற தலைப்பிலே நாம் பார்த்து வருகிறோம். பிறகு செவ்வாய்க்கிழமை திரும்ப நாம் இங்கே கூடி தேவனை ஆராதிக்கிறோம். எல்லா செவ்வாய்க்கிழமையிலும் நாம் தேவனோ நன்மையானதையே செய்வார் என்ற தலைப்பிலே போதித்து வருகிறோம். இந்த செய்திகள் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் பங்கு பெறலாம். செவ்வாய்க்கிழமை மாலை 6:45 மணிக்கு ஆராதனை பங்கு பெறும். பிறகு வியாழக்கிழமை காலை 10 to 11 மணி வரை சிறப்பு ஜெபம் நடைபெறும். நீங்கள் பங்கு பெறலாம். வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிலிருந்து நமக்கு சிறப்பு ஆராதனை உண்டு. சஃபரிங் கிரைஸ்ட் என்ற தலைப்பிலே கிறிஸ்தன் பாடுகளை குறித்து உங்களுக்கு போதிக்கப்படுகிறது. நீங்கள் பங்கு பெறும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இதில் பங்கு பெறுங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்பொழுது நாம் கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு முக்கியமான நேரத்திலே வந்திருக்கிறோம். ஆகவே என்னோடு சேர்ந்து தேவனை ஆராதித்து நீங்கள் இந்த காணிக்கை தசம்பாத்தை கொடுக்கலாம். கரங்களை உயர்த்தி நான் சொல்கிற ஜெபத்தை சொல்லுங்க. அன்புள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நிராட்சியத்திலே இந்த பணத்தை ஒரு விதையைப் போல நான் விதைக்கிறேன். சொன்னபடியே என்னை ஆசீர்வதியும். வாலாகாமல் தலையாக்கும், கீழாகாமல் மேலாக்கும், கடனே வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி என்னுடைய வீட்டிலே ஆஸ்தியை செல்வத்தை பெருக பண்ணும். என் நாளிலே நான் இருக்கிறதைப் போல 1000 மடங்கு என்னை ஆசீர்வதியும். ஆமென். சந்தோஷமாக கொடுப்போம். ஆன்லைன் வழியாக தான் நாம் இப்பொழுது காணிக்கை தசம்பாகத்தை நீங்கள் செலுத்துகிறீர்கள். ஆகவே அதனுடைய திரையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் எப்படி கொடுப்பது என்கிற காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். அதில் நம்முடைய சர்ச் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோட் நம்பர் அதில் இருக்கும். ஜிபே வழியாக கொடுக்கலாம். பிறகு ஃபோன்பே அது வழியாகவும் நீங்கள் கொடுக்கலாம். ஆகவே நீங்கள் இதில் காணிக்கை கொடுக்கலாம், தசமாக கொடுக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாவரையும் இயேசுவின் நாமத்தில் மிகவும் அன்போடு நான் வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி கூடி வந்திருக்கிற உங்களுக்கு
நான் கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்ல செய்தியை நல்ல விதமாய் சொல்லுகிறனுடைய கால்கள், அவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. சில நேரத்தில் இந்த கெட்ட செய்தியை ரொம்ப நல்லா ஹைலைட் பண்ணி சொல்லுவாங்க. சில பேருக்கு அது பழக்கம். சாதாரணமாக இந்த பஸ்ஸில் சின்ன ஒரு இடித்து அப்படியே ஸ்லிப்பாகி விழுந்த உடனே நான் செத்தே போயிருப்பேன்ங்கிற மாதிரி அந்த கெட்ட செய்தியை ரொம்ப பிரமாதமாக சொல்லுவாங்க. நல்ல செய்தியை நல்ல விதமாக பிரமாதமாக சொல்கிறதுக்கு கர்த்தர் சொல்றாரு, அப்படி பேசணும், அப்படி சொல்லணும். நற்காரியங்களை, சுவிசேஷங்களை, நல்ல காரியங்களை சொல்லுகிறனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள்னு வேதம் சொல்லுது. ஏன்னா கண்பானவர்களே, தேவனுடைய நன்மையை, அவர் செய்திருக்கிற மகிமையை, நமக்கு பாராட்டியிருக்கிற அந்த அன்பு எவ்வளவு பெரியது என்பதை சொல்ல கற்றுக்கணும். ஆகவே உங்களோடு கூட இன்றைக்கு அவருடைய அருமையான நன்மையான காரியங்களை சொல்ல நான் விரும்புகிறேன். இது மனுஷ ஞானத்தினாலும் பலத்தினாலும் சாத்தியம் அல்ல. அதனால தான் நம்ம அவரை சார்ந்து இருக்கிறோம். என்னை கர்த்தர் மூடி மறைக்கணும், கேட்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஒரு மனதோடு கூட இந்த காரியத்தை நாம் கேட்போம். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். எங்களோடு நீர் பேசுகிற தேவன், இடைபடும் மகிமையான நாமத்தை கர்த்தாவே இன்றைக்கு உயர்த்த கற்றுத்தாரும். கர்த்தாவே, நல்ல இந்த காரியத்தை, சுவிசேஷத்தை, நற்காரியங்களை ரொம்ப நல்லா சொல்லும்படி எனக்கு ஞானத்தை தாரும். நீ சொன்னீரே கர்த்தாவே, ஞானத்தில் குறைவுள்ளவன் தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று. நான் கேட்கிறேன், எனக்கு தாரும். உமை குறித்து, உமை விவரித்து சொல்ல, மகிமையும் மேன்மையும் கர்த்தாவே மிக மிக பெருமைப்படுத்தி உம்மை பற்றி பேச கர்த்தாவே கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒவ்வொரு வாரம் நாம் இங்கே ஃபைட்டிங் தி குட் ஃபைட் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு என்ற தலைப்பிலே சில வாரமாக நாம் பார்த்து வருகிறோம். போராட்டம் போராட்டம் தான் நிறைய பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். ஆனால் அவங்க சொல்ற போராட்டம் எதுன்னு எனக்கு தெரியல. அவங்க வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளை பார்த்துட்டு பெரிய போராட்டமாக இருக்குது. என் புருஷன் எனக்கு போராட்டம், மனைவி போராட்டம், வேலையில் போராட்டம், ஒரு இடத்துக்கு போய் வரதாங்காட்டி போராட்டமாக இருக்கு, இப்படிலாம் சொல்றத நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் இந்த வேதம் சொல்லுகிறது எது? அதை உடனே, ஏன்னா இதை இப்படி சொல்ல வேண்டியது எதுக்குன்னா, அதாவது இப்படி சொல்லுவாங்க, ப்ரீ கன்சீவ்டு ஐடியா. ஏற்கனவே இந்த போராட்டத்தை பற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். கொஞ்சம் இல்லை, நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆகவே அதை கொண்டு இதில் லிங்க் பண்ணக்கூடாது, இது வேற. ஆகவே போராட்டத்தில் நல்ல போராட்டத்தை போராடு அப்படின்னு உடனேப்பா கரெக்டாக எழுதிருப்பா வேதம், என்ன மாதிரி போராட்டமான வாழ்க்கை அப்படின்னு நிறைய பாட்டுகள்லாம் எழுதியிருக்காங்க அந்த அடிப்படையில். பட் ஆனால் இங்கே என்ன சொல்லுதுன்னு தான் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இவங்களுடைய போராட்டங்கள் மாம்சத்தோடு அல்ல, அதை நீங்கள் கவனிக்கணும். அப்படின்னா இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய இந்த காரியத்தினால் இது போராட்டம் அல்ல. எங்க போராட்டம்? இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி உங்கள் மனதோடு கூட பிசாசு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அருமையான இந்த வாக்குத்தத்தங்களை, வாக்குறுதிகளை அவன் நிறைய சஜஷன் கொண்டு வரான். இது உங்களுக்கு சொல்லுவான், அவன் சொல்லி கொடுப்பான், இதை செய், இதை செய்யன். பிறகு தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு எதிரடையாக நிறைய காரியத்தை பேச ஆரம்பிப்பான். அப்போ இந்த யுத்த களம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனதில் என்ன போராட்டம்? கர்த்தர் வார்த்தையை விசுவாசிப்பதா, அல்லது இவன் சொல்லுகிற, அல்லது சூழ்நிலையை நம்புவதா? Whose report do you believe? யார் சொல்வதை நீ நம்புவாய்? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சில சூழ்நிலைகள் நம்புகிறதுக்கு ஏதுவான அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாத போதுதான் ரொம்ப பயங்கரமான ஒரு தடுமாற்றம் நமக்கு மனசுல நிறைய அழுத்தங்கள் ஏற்படுது. அழுத்தங்கள் பெரிய ஒரு கவலையா மாறிடுது. இந்த கவலை பெரிய அழுத்தத்தை கொடுக்குது, சரியா
அவங்களால சாப்பிட முடியல, ராத்திரி சரியாக தூங்க முடியல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள அப்படியே டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போயிடுது. சுருக்கமாக சொல்லப்போனால் அவங்களுடைய பலனெல்லாம் அப்படியே ட்ரெயின் ஆகிடும். ஆகவே தான் விசுவாசத்தில் சில காரியம் நம்ம தெரிந்து கொள்ளணும். எங்கே போராட்டம், எப்படி போராடுவது என்பதை குறித்து பல வாரமாக நான் போதிச்சுட்டு வரேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து தான் நம்ம போயிட்டுருக்கிறோம். இந்த செய்தியை நம்ம பார்த்துட்டு வரோம். நம்ம அதை படிச்சுட்டு போகலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் எழுதிருக்கு பாருங்க. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறனுமாய் இருக்கும். அப்ப நல்ல போராட்டம், நல்ல அறிக்கை. கீழே அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா பொந்தி பிலாத்துக்கு முன்பாக இயேசுநாதர் செய்த அறிக்கையை கம்பேர் பண்றார். எப்படி அவர் விசுவாசத்தில் அந்த இடத்துல எப்படி அறிக்கையை எவ்வளவு ஒரு அருமையா அவர் அங்க அறிக்கை செய்தார் என்பதை குறித்து அதை கம்பேர் பண்ணி நீங்களும் உங்க வாழ்க்கையில இப்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசித்து பேச தொடங்கும் பொழுது அதற்கு எதிரடையான பல சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனாலும் அதுல உறுதியா நீங்க வித்அவுட் எனி காம்ப்ரமைஸ் அதை பிடிச்சுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்க. சுவிசேஷம் நமக்கு சொல்லப்பட்டது போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டதுன்னு எபிரேயர் புத்தகத்தில் இருக்கிறவர் எழுதுறார். அவங்க கேட்டாங்க, இந்த நல்ல செய்தியை கேட்டாங்க. ஆனா கேட்டுட்டு பிறகு அவங்க போய் பேசின விதம் பாருங்க. அவர்கள் அந்த வார்த்தையை விசுவாசத்தோட அவங்க பேசல. அங்க கொண்டு போய் விசுவாசத்தோட அவங்க அறிக்கை செய்யல. போய் அங்க சந்தேகமான காரியத்தை, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வாக்குத்தத்தத்தை சந்தேகத்தோட கலந்து பேசி சில கொஸ்டின் மார்க் அங்க போட்டாங்க. அவங்க சொன்னாங்க, கர்த்தர் சொன்னது போல இது நல்ல தேசம்தான், கவனிங்க, இது ப்ராமிஸ். பிறகு அவங்க என்ன சொன்னாங்க, ஆனாலும் அங்கே ராட்சத கூட்டங்கள் உண்டு. இப்போ தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்க வேண்டிய இடத்துல வேறொரு காரியத்தை குறித்து அங்கே சந்தேகத்தை சேர்க்கும்படியான வார்த்தைகளை கலந்து பேசுறாங்க. அவங்க எப்படி பேசுனாங்கன்னா, அவ்வளவு சுலபமா நம்மளால இதை பெற முடியாது. அவங்கெல்லாம் ரொம்ப ராட்சதம் மாதிரி இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா நம்மலாம் வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம். அதை நம்மளால பெற முடியாது. அப்படி உண்மையா சொல்ல போனா நல்ல தேசம்தான், ஆனா அது நமக்கு பட்சிக்கிற தேசம், அது அவங்களுக்கு நல்ல தேசம். அங்க கர்த்தர் சொன்ன மாதிரி பாலும் ஓடுது, தேனும் ஓடுது, எல்லா விதமான வளமும் அந்த தேசத்துல இருக்கதான் செய்யுது. ஆனா நம்ம போய் எப்படி இந்த ஜனங்களை போய் ஜெயிச்சு இந்த தேசத்தை எடுக்க முடியும்? அதாவது அவங்களுடைய பலத்தை குறித்து ரொம்ப அதிகமா பெருசா பேசின உடனே இவங்களுக்குள்ள ரொம்ப பயமாயிடுச்சு. நீங்க அதை படிச்சு பார்த்தீங்கன்னா வேதம் சொல்ற ராத்திரி முழுதும் இந்த கெட்ட செய்தியை கொண்டு கொடுத்தாங்க பாருங்க. இந்த ஜனங்க அழுதுகிட்டே கிடந்தது. இப்போ அவங்களுக்கு சொன்னது போல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது போல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த நல்ல விஷயம், நற்காரியங்கள், நல்ல காரியங்கள் என்ன அப்படி சொல்லப்பட்டிருக்குது? முதல்ல கவனிங்க. நாம் முன்பு இரக்கம் பெறாதவர்கள், தேவனற்றவர்கள், நம்பிக்கையற்றவர்கள், தேவனுடைய உடன்படிக்கைக்கு நாம் அந்நியராயிருந்தோம், இரக்கம் பெறாதவர்களாயிருந்தோம். ஆனா இப்பொழுது நல்ல சுவிசேஷனா சொல்லுதுன்னா, இப்பொழுது இப்படிப்பட்ட நிலைமையில் அடிமை தனத்திலே தண்டிக்கப்பட வேண்டிய ஆக்கின தீர்ப்புக்குள்ளாய் ஏற்கனவே நாம் இருந்தோம். ஆனால் தேவன் ஒரு மிகுந்த இரக்கத்தினாலே இப்பொழுது உங்களையும் என்னையும் கிருபாதார பலியாக, அதாவது உன்னையும் என்னையும் மீட்கும் பொருளாக தன்னையே அர்ப்பணித்து என்னை தண்டிக்கிறது பதிலாக அந்த ஆக்கினை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு இப்பொழுது என்னை, இந்த பாவம் என் மேல் சுமத்தப்பட்டிருந்த அந்த பாவத்தை எடுத்து போட்டு தேவனுடைய நீதி நிறைவேறும்படி அந்த தண்டனையை தன்மேல் எடுத்துக்கிட்டார். அவர் தண்டிக்கப்பட்டபடினாலே நீதி நிறைவேறியது. நான் தண்டிக்கப்படணும், எனக்கு பதிலாக அந்த ஆக்கினையை, அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டபடினால நீதி நிறைவேறி, இப்ப வேதம் சொல்லுது, நீங்கள் ஆக்கின தீர்ப்புக்கு உட்பட்டவர்கள் அல்ல.
அது ரோமர் 8:1 ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்றார் பவுல். கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்கள் குறித்து சொல்றாரு. கவனிங்க, என்னைக்கு இயேசுக்குள்ள நீங்க வந்துட்டீங்களோ இனி உங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட், இந்த ஆக்கினை தீர்ப்பு இல்லை. பாவமே அறியாத அவர் எனக்கு பதிலாக பாவமாக்கப்பட்டபடினாலே வேதம் சொல்லுது, நான் நீதிமானாக்கப்பட்டேன். அவர் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு காயங்களால் நான் சுகமானேன். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாத பட்சத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து சாபத்தில் இருந்தும் உங்களையும் என்னையும் மீட்டுக் கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆசீர்வாதத்தை விசுவாசத்தினாலே பெறும்படி, அப்போ இங்க ரொம்ப நல்லா கவனிக்கணும் பாருங்க. உபாகமத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெறணும்னா முன்பு என்ன கண்டிஷன்னா, நீங்கள் அதற்கு செவி கொடுத்து நீங்கள் கவனமாய் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் இந்த ஆசீர்வாதம். ஆனா இப்போ நல்லா கவனிக்கணும், என்ன கொண்டு வந்து முன்ன நிறுத்தாம என்னுடைய கீழ்ப்படிதலை வச்சு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கல. எனக்கு பதிலாக ரெப்ரசன்ட் என்னுடைய மூத்த சகோதரனாய் பிந்தின ஆதாம் எனக்காக அவர் கீழ்ப்படிந்தபடினாலே, அவரை விசுவாசிக்கிறதுனாலே இந்த ஆசீர்வாதம் எனக்கு வருகிறது. இப்ப இந்த நல்ல செய்தியை சொல்லும் போது இப்போ நம்முடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதது போல அந்த சூழ்நிலை மிகப்பெரியதா இருந்தது. எண்ணி பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்கள் யோசித்தார்கள், இட் இஸ் நாட் பாசிபிள், அவ்வளவு சுலபமா பெற முடியாது. இன்றைக்கும் அநேகர் இதுதான் சொல்றாங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவ்வளவு சுலபமா பெற முடியாது. ஏன்? அவங்க பார்க்கிற அந்த ராட்சத கூட்டங்கள், இயலாமை, முடியாமை. நம்ம என்ன பண்ண முடியும்? நல்லா கவனிங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம சாதாரணவங்க. அதனால தான் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக வந்து தேவ தூதர்களுக்கு கை கொடுக்காமல் உங்களுக்கும் எனக்கும் கை கொடுத்து ஒரு நல்ல விஷயத்தை செய்தார். அதுதான் சுவிசேஷம். அது என்ன செய்தார்னா, எந்த பாவம் என்னை தண்டிக்கும்படி சொன்னதோ ரோமர் 8:3 படிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம பார்க்கலாம். ரோமர் 8:3 பாருங்க. மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படி. நம்ம நம்மளால முடியல, மாம்சத்தில் நம்ம பலவீனமாயிருந்து நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியல. அப்படி கை கொள்ள முடியாத, செய்ய முடியாததை இப்ப தேவனே செய்யும்படி ஒரு காரியத்தை செய்தார். தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும், நல்லா கவனிங்க, பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி அவருடைய சரீரத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக அல்லது தண்டனைக்குள்ளாக தீர்த்தார். எந்த பாவம் என்னை தண்டிக்க சொன்னதோ அந்த பாவத்தை இயேசுவின் சரீரத்தின் மேல் வைத்து அந்த பாவத்தை தண்டித்தார். இயேசு தண்டிக்கப்படும் பொழுது யார் தண்டிக்கப்பட்டான்னு பார்த்தா, பாவம் தண்டிக்கப்பட்டதுன்னு சொன்னா பாவிகளாகிய நீங்கள் நானும் தண்டிக்கப்பட்டோம். அவர் சரீரத்திலே தண்டனை விழுந்த பொழுது, அவர் சரீரத்திலே அடிகள் விழுந்த பொழுது, அவர் சரீரத்திலே வாதிக்கப்பட்ட பொழுது, நொறுக்கப்பட்ட பொழுது, நெருக்கப்பட்ட பொழுது, சின்ன பின்னமாக்கப்பட்ட பொழுது ஒரு காரியம் நடந்திருக்குது பாருங்க. அந்த பாவம் அங்கே தண்டிக்கப்பட்டது. ஆகவே இப்ப என்ன சொல்லுதுன்னா வேதம், நீங்கள் அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டபடினாலே இனி உங்களுக்கு இந்த ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது சில நேரத்தில் வேதம் இப்படி சொல்லி இருக்கு, நான் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எனக்காக தேவன் இந்த உலகத்தில் குமாரனை அனுப்பி இந்த பாவத்துக்குனுடைய ஆக்கினை என்னை விட்டு அகற்றிட்டான்னு சொல்றீங்க. கொஞ்சம் குடும்பத்தை வந்து பாருங்க, எவ்வளவு பிரச்சனை நான் சந்திச்சுட்டு இருக்கேன். இப்ப கூட என் சரீரத்தில் வியாதி இருக்கு, என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டு பிரச்சனை சந்திச்சிருக்கேன்னு சொன்னா கவனிங்க, நம்புகிறதுக்கு ஏதுவான சூழ்நிலை இல்லாகாட்டி கூட இப்ப போராட்டம் எங்க இருக்குதுன்னா, நம்முடைய மனசுல பிசாசு வந்து சில சஜஷன் கொடுக்குறான். ஆமா, கர்த்தர் சொன்னார்ன்றீங்களே, என்ன நடந்ததுன்னு. இப்ப கவனிங்க, அதை வந்து பவுல் இந்த போராட்டத்தை பத்தி எப்படி எழுதினார்னா, இந்த போராட்டம் சொல்லும்போது, நீங்க பிசாசின் போராட்டம் சொல்லும்போது இந்த ஹாரர் மூவி இருக்கு பார்த்தீங்களா, இந்த பேய் படம், அதில் இந்த பேயெல்லாம் காட்டுவாங்க சில நேரத்தில். அப்படி கண்ணு இப்படி நம்ம முடி அப்படி ஒரு மாதிரிலாம் விரிச்சு போட்டு. நீங்கள் நினைக்காதீங்க, அதெல்லாம் அவன் சினிமாவில் விட்ட ப்ரூடா. பிசாசு அப்படிலாம் வந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறது இல்லை. இங்கே வேதம் எப்படி பிக்சர் கொடுக்குதுன்னு பார்க்கணும், சரிங்களா?
அதனால தான் நீங்கள் வந்து உங்களுக்கு தவறிடுறீங்க. நீங்கள் நினச்சிட்றீங்க ஒரு நாள் வருவான் என் முன்னாடி வந்து நின்றுடுவான் பொழுது பயமாக இருக்குதுங்க, தனியாக போகிறது பயமாக இருக்குது. இது மாதிரிலாம் எல்லாரையும் பயமுறுத்திட்டு இல்லையே. இல்லை, அப்படி இல்லை, பிசாசு அப்படி பண்ணல. வேதம் வேற மாதிரி சொல்லுது. நீங்கள் அவனை பற்றி அவன் சில டாக்டிக்ஸ், சில தந்திரங்கள் வச்சிருக்கான். அதை எப்படி சொல்றாரு? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதை பற்றி பவுல் வந்து சொல்லும்போது ரொம்ப சூப்பராக சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11. சாத்தானிலே நாம் மோசம் போகாதபடி அப்படி செய்தேன். நல்ல கவனிங்க, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்போ பிசாசு சில தந்திரத்தை வச்சிருக்கான். பவுல் சொல்றார் அது எனக்கு தெரியாததல்ல. அவன் தந்திரம் வந்து இட்ஸ் ஆல்ரெடி பீன் ரிவீல்டு. அது இதை சொல்லப்போனா அவனுக்கு வேற தந்திரமே தெரியாது. மக்கு பிசாசு திடீர்னு தந்திரத்தை மாத்துறதுலாம் கிடையாது. இஸ் யூசிங் இஸ் ஓல்ட் டாக்டிக்ஸ். கல்ட்டு, தந்திரமானவன், வஞ்சிக்கிறவன், ஆனால் பழைய மெத்தடே தான் ஃபாலோ பண்ணுறான். ஆனாலும் நிறைய பேர் அதில் அடி வாங்கிறாங்க. ஆனால் இந்த போராட்டத்தை குறித்து சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் வந்து நல்ல போராடணும். அதனால் அந்த ஒவ்வொரு யுத்தத்தில் நீங்கள் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுற மாதிரி சிலம்பம் பண்ணக்கூடாது. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஃபைட்டில் ஷேடோ ஃபைட்னு சொல்கிறாங்கல்ல, இந்த பாக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே நேராக போய் ஒரு ஆள்கிட்ட சண்டையில் விட்டுற மாட்டாங்க. முதல்ல அங்கே ஒரு ஆள் இருக்கிற மாதிரி வச்சு அவங்கள வந்து ஷேடோ ஃபைட்டுன்னுவாங்க. ஆகாயத்தில் அந்த குத்துற மாதிரி குத்துவாங்க. முன்ன போகிறதும் பின்ன வர்றதும் அப்படியே ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பயங்கர சத்தமாக கேட்கும், வேர்த்து போயிடும். ஒரு அடி கூட எதிராளி மேலே விழலை, ஏன்னா அங்கே இல்லை. ஆனால் பண்ணது ஃபுல்லாக ஷேடோ ஃபைட், ஆகாயத்தில் பண்ணது. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து இந்த மாதிரி தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அடி கூட அவன் மேலே விழுறது கிடையாது. ஆனால் சத்தம் நம்ம மிக பெருசாக இருக்குது. ஜபிக்கிற சத்தத்தை பார்த்தீங்கன்னா பிசாசே செம்ம அடி வாங்கின மாதிரி இருக்கும். பார்த்தா அவன் ஒரு அடி கூட மேலே விழல, ஏன்னா அவன் தந்திரம் தெரியலையே. இப்போ அவனை கிட்ட நீங்கள் சண்டை போடுறதுக்கு முன்னாடி பவுல் சொல்றா பாருங்க, எனக்கு அவன் தந்திரங்கள் தெரியாதது கிடையாது. அப்போது இதில் சில காரியங்கள் சொல்லி கொடுக்குது. என்ன அவன் தந்திரம் என்ன? அவன் தந்திரம் எங்கே வர்றான்னு பார்த்தீங்கன்னா இந்த மனதில் தான். இந்த மனதில் வந்து பிடிக்கிறான். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம எடுத்துக்குவோம். இவனுடைய தந்திரத்தை நம்ம எப்படி ஜெயிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை அல்லது அந்த சத்தியத்தின் வெளிச்சத்தில் தான் நீங்கள் அவனை ஜெயிக்க முடியும். தேவனுடைய சத்தியத்தின் வெளிச்சத்திலே நீங்கள் அவனை ஜெயம் கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தையை குறித்த வெளிப்பாடு, ரெவலேஷன், ரிவீல்டு நாலேஜ், ஆக்யூரேட் நாலேஜ், அந்த வார்த்தையை குறித்து பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினாலே நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நீங்கள் அந்த எதிராளியை வீழ்த்த முடியும். இப்போ 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் பார்த்தீங்கன்னா, இந்த சுவிசேஷம், இந்த நல்ல செய்தி எங்களுக்கு மறைபொருளா இல்லை. தேவன் ஏற்படுத்தியிருக்கிற இந்த அற்புதமான முன்னேற்பாடு செய்தாரே, இந்த நல்ல காரியங்கள் மறைபொருளா இல்லை. ஆனால் சில பேர் கெட்டு போயிருக்காங்க. யாரெல்லாம் கெட்டு போயிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சுவிசேஷம் மறைபொருளாக இருந்ததுன்னு சொல்றார். 4வது வசனம் பாருங்க. தேவனுடைய சாயலாக இருக்க கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடி இந்த உலகத்தின் தேவனானவன், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், நல்ல கவனிங்க, அவருடைய மனதை குருடாக்கினான். அப்போ இந்த தேவனுடைய வார்த்தையை விளங்கிக் கொள்ள முடியாதபடி, சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள முடியாதபடி இந்த மனதை டார்க்கன் பண்றான். இதான் அவனுடைய தந்திரம். அதனால்தான் பவுல் சொல்லும் பொழுது சொல்றாரு, நீங்க வந்து உங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்தோட அல்ல. எங்க நடக்குது இந்த போராயுதம், எங்க நடக்குது இந்த சண்டை அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, நீங்க முதல்ல அவனை எதிர்த்து நிக்கணும்னா சில காரியம் நமக்கு தெரியணும். நம்ம எதிராளியை பற்றி சில காரியம் தெரியணும். அது எங்க போராட்டம் அப்படின்னு சொல்லும்போது ஆவிக்குரிய யுத்தம், இது மாம்சத்தில் அல்ல. 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று மாம்ச சிந்தை, இன்னொன்று ஆவியின் சிந்தை. இப்போ போராட்டம் எங்கே ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் சூஸ் பண்ணணும். மாம்சத்தின்படி சிந்திக்க போறோம்னா, ஆவிக்கேற்றபடி சிந்திக்க போறோம்.
ஒவ்வொரு முறையும் உங்களை மாம்சத்தின்படி சிந்திக்க பார்க்குறேன். அதாவது தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ், எண்ணங்கள் உணர்ச்சிகளின் அடிப்படையிலே லாட் ஆஃப் சஜஷன் கொண்டு வந்து வாக்கு தத்துவம் உங்களுக்கு வராது, கிடைக்காது, நீ ஆராதிக்கிற தேவன் உண்மையில விருப்பமா இல்லை என்கிறது போல உங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணுவான், சஜஷன் கொடுப்பான், இதை பண்ணாத, இதை செய், சரியாயிடும்ன்ற மாதிரி. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் மன கலக்கத்தில் வேதனையோடு கூட இருந்தால், கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய வார்த்தையின் அதில் புதைந்திருக்கிற இந்த புதையலை, இந்த பொக்கிஷத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு தேவன் உங்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல. அப்போ என்னுடைய போராயுதங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆயுதங்கள் மாம்ச பிரகாரமா கிடையாது. அது என்ன, எப்படிப்பட்ட விதத்துல பிசாசு வந்து போராட்டத்தை கொண்டு வரான்னு சொல்லும்போது 5வது வசனம் சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் சொல்ற, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலன் உள்ளதா இருக்கிறது. அப்போ இந்த அரண்களை, தவறான எண்ணங்கள், அதை பத்தி சொல்றாரு. அந்த அரண்கள்னா என்ன அப்படின்னு கொண்டு வராரு பாருங்க. எங்க போராட்டம் அப்படின்றதையும், நமக்கு விரோதமா பிசாசு அரண்களை மாதிரி கொண்டு வரான், அது என்னன்னு சொல்லும்போது 5வது வசனம் சொல்றாரு பாருங்க. 5வது வசனம், அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாமேற்றையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். அப்ப தேவனுடைய எண்ணங்களுக்கு விரோதமான எண்ணங்கள், கர்த்தரை அறிகிற அறிவுக்கு விரோதமான எண்ணங்கள், தர்க்கங்கள் சொல்லும்போது இமேஜினேஷன். எப்பெல்லாம் நம்முடைய மனதில் குடும்பத்தில் பிரச்சனையோ வியாதியோ சில சூழ்நிலைகள் மோசமாக இருக்கும் பொழுது அந்த காரியத்தை குறித்து ஒரு இமேஜ் உங்களுக்கு கொண்டு வரான், உங்களை பார்க்க வைக்கிறான். எப்படி பார்க்க வைக்கிறான்? கற்பனை வழியாக. உன்னுடைய குடும்பத்தை குறித்து, உன் கணவனை குறித்து, உன்னுடைய வேலையை குறித்து, ஒருவேளை சரீரத்தில் வியாதி இருக்குமானால் டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டை வைத்து இப்போ உங்களுக்கு ஒரு இமேஜ் கொண்டு வரான் பாருங்க. உள்ள வந்து ஒரு இமேஜை கொடுத்து, இமேஜினேஷன் இமேஜை கொடுத்து அதன் வழியா உங்களை பார்க்க வைக்கிறான். கற்பனையில் எல்லாமே தப்பு தப்பா காட்டுவான். நீ செத்து போயிடுவே, உன் வியாபாரம் சரியா நடக்காது, பிள்ளைங்களால உனக்கு நன்மைகள் உண்டாகாது என்று சொல்லி அவன் செய்ய வேண்டிய காரியத்தை மெதுவா சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்படிதான் நிறைய பேரை தற்கொலை பண்ண வச்சிருக்கான் பாருங்க. ஆகவே எனக்கு அருமையானே அவனுடைய தந்திரம் என்ன என்பதை இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இப்போ அவனுடைய தந்திரம் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். எடுத்தோடனே சொல்றாரு, அந்த தந்திரங்கள் எங்களுக்கு தெரியாதவைகள் அல்ல அப்படின்றனா, அது என்ன தெரிஞ்சா நல்லா இருக்குமே பாஸ்டர்னா. இன்னைக்கு நான் உங்களோடு கூட இந்த 2 கொரிந்தியர் ரொம்ப அருமையான அதிகாரம், நிறைய இந்த 4வது அதிகாரத்திலேருந்தே நிறைய காரியத்தை சொல்லிட்டு வர்றாரு. இந்த 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்றாரு, சுவிசேஷத்தை குறித்து சொல்றாரு. ஏன் கெட்டு போறாங்கன்னா இதை குறித்து அவங்களுக்கு அறிவு இல்லைன்றாரு. பிறகு அவர் சொல்றாரு, நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா அதை குறித்த அறிவு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த சரீரமாகிய மண்பாண்டத்துக்குள்ளே இந்த அறிவை குறித்து சொல்ற எப்படி சொல்றாருன்னா, இந்த அறிவாகிய ஒளி விசுவாசி ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ளணும். சுவிசேஷத்தை குறித்த இந்த அறிவாகிய ஒளியை இந்த சரீரமாகிய மண்பாண்டத்துக்குள்ள, அதாவது சொல்றாரு, இந்த மைண்ட், இந்த மனம் வந்து தாக்காம பிசாசு வந்து எங்களை கெடுத்துறாதபடி அவங்களுடைய வாழ்க்கையை கெட்டு போயிட்டாங்க. ஏன்னா இந்த சுவிசேஷத்திற்குரிய அந்த ஒளி அவங்களுக்கு கிடைக்காதனால கெட்டு போயிட்டாங்க. ஏன்னா அது மறைபொருளாகுது, அவங்க பார்க்க முடியல. இப்ப விசுவாசிக்கு இந்த உலகத்தில் இருக்க ஜனங்களை மாதிரியே பிரச்சனை வருது. ஆனா அவங்க எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லும் போது சொல்றாரு, இந்த அறிவாகிய ஒளியை எங்கள் இருதயத்திலே தோன்ற பண்ணினான். இந்த அறிவாகிய ஒளியை இந்த இருதயத்தை தோன்ற பண்ணினான்னு சொல்லும்போது அடுத்தது எப்படி வளர்க்கிறாருன்னா, இந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்திலே நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த மகத்துவமான வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்க பண்ணும்படி. அறிவாகிய ஒளி, பொக்கிஷம், அடுத்து சொல்ற வல்லமையை இந்த சரீரத்துக்குள்ள நாங்க பெற்றிருக்கிறோம். இப்ப பிரஷர் வருது, எந்த பக்கம் நெருக்கப்பட்டு நாங்க ஒடுங்கி போகிறதல்ல, கலக்கம் வந்தும் அங்கதான் ரொம்ப முக்கியம். நான் மனம் உடையலன்றார்.
இப்போ ஏன் இந்த இப்படிப்பட்ட விசுவாசிக்கு இது மாதிரி ஒரு கலக்கம் வருது, பிரஷர் வருது, ஆனா அவரால் ஜெயிக்க முடியறது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவிசேஷத்தின் ஒளி அல்லது அறிவு, தேவனுடைய வார்த்தை குறித்த வெளிப்பாடு. அவர் அந்த கல்வாரி சிலுவையில் எனக்கு என்ன செய்திருக்கிறார் என்பது வெறும் ஒரு அறிவு இல்லை பாருங்க, ஆக்யூரேட் நாலேஜ். உள்ளத்திலே எனக்கு ஒரு காரியம், டீப் இன்சைட் ஆஃப் மீ, உள்ளே ஆழத்திலே தேவ ஆவியானவர் உதவினாலே சில காரியத்தினால் விளங்க முடிகிறது. உலகத்தினுடைய காட்டிலும் எனக்குள் ஒரு பெரியவர் இருக்கிறார், என்னை கரம் பிடித்தவர். சூழ்நிலை மத்தியில் பிசாசு சொல்றான், எல்லாம் உன்னை கைவிட்டுட்டாங்க, ஆனா உள்ளே தேவனுடைய ஆவியானவர் ஆவியிலே ஒரு வெளிப்பாடு தருகிறார். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுகிறதும் அல்ல, உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொன்னாரே, அந்த வார்த்தையை உள்ளத்துல நமக்கு புரிய வைக்கிறார். நான் சொல்லி இருக்கிறேனே, நான் உன்னை கைவிடுகிறதும் அல்ல, உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று. இப்போ அந்த புத்தகத்தை எழுதினவர் எபிரேயர் புத்தகத்தை சொல்றார் 13:5, அதனால் தைரியம் கொண்டு நான் சொல்லுவேன், தேவன் என் சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்துல இருந்து அப்படியே வரிசையா சொல்லிக்கிட்டே வந்துதான். இப்ப 10ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம். இந்த போராயுதம் மாம்சத்தின்படி அல்ல, எப்படி இந்த பிரச்சனையை கொண்டு வரான்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை குறித்த அறிவுக்கு விரோதமான எண்ணங்களை கொண்டு வரும்போது தகர்த்து அதை நிர்மூலமாக்கின்றார். இப்படி இருந்தோம். சில நேரத்தில் நமக்கு அந்த தந்திரம் என்னன்னு தெரியாத போது இங்க அதோடைய ஹைலைட்னு சொல்லலாம். தந்திரத்தை நல்லா அருமையா கொண்டு வராரு. என்னன்னு நீங்க தெரிஞ்சுங்க பாருங்க. 2 கொரிந்தியர் 11:3. இதை சொல்றதுக்கு முன்னாடி அதை சொன்னாதான் நமக்கு விளங்கும் இல்லையா? நல்லா சொன்னேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பார்க்கலாம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே, கவனிங்க, ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று கிறிஸ்துவை குறித்த அந்த அறிவிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுவோமா என்று நான் பயந்திருக்கிறேன். அது சொல்லாது. அவன் தந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி கெடுக்கிறான், ஒரு விசுவாசி எப்படி கெடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு ஏவாளை எப்படி ஏமாத்தினானோ அதே போல உங்கள் மனதிலே. இப்போ இந்த சில காரியத்தை கண்டிப்பா நம்மளுக்கு புரியணும். இந்த மனதுல கன்ஃபியூஷன் கொண்டு வரான், அங்கத்தான் உங்களை பிடிக்கிறான். நீங்க ஆவியில மறுபடியும் பிறந்துட்டீங்க, அங்க ஒன்றும் அவனால பண்ண முடியாது. இப்போ ஒவ்வொரு நாளும் உங்க கண்ணால பாக்குறீங்க, காதுல கேட்குறீங்க, சரீரத்தில் சில காரியத்தை உணர்றீங்க. இன்றைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்கிறது இல்லை இல்லையா? ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையை நம்ம சந்திக்கிறோம். சந்திக்கும் பொழுது வெறுமை, ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த காரியம் கைகூடி வராத பட்சத்தில் இப்படிப்பட்ட நேரத்தில் சில சஜஷன் கொண்டு வரான். அதாவது நீங்க தனியா இருக்கீங்க, நீங்க இருக்க வேண்டிய இடத்துல நீங்க நல்லா இல்லை, நீங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியும், நீங்க வாழ்க்கையில எதுவும் நன்மை இல்லாத மாதிரியும் சில பொய்யான காரியங்களை, தகவல்களை உங்களுக்கு கொடுத்து உங்களை வேதனைப்படுத்தி, உங்களை கஷ்டப்படுத்தி, உங்களை சிரமப்படுத்துறதுக்கு, வெக்கப்படுத்துறதுக்கு பொய்யை கண்டு சொல்றான். எப்படி சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஏவாளை வஞ்சித்தது போல. இப்ப கர்த்தர் சொன்ன, அந்த விளக்கப்பட்ட கனியை நீங்கள் புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்னு சொன்னார். இப்ப தேவனுடைய வார்த்தை ஒரு பக்கம் இருக்குது, இந்த கனியை, இந்த பழத்தை சாப்பிடாதன்னு சொல்றாரு, சொல்லிட்டார். இதை புசிச்சா நீ செத்துருவே. ஆனா அவன் சொல்றான், புசிச்சா நீ சாக மாட்ட, நீ தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று அவருக்கு தெரியும். சஜஷன். பிறகு சொல்றான், நீங்க உண்மையா நீங்க நல்லா இல்லைன்ற மாதிரி கன்வின்ஸ் பண்றோம். ஆனா அங்க எல்லா வித நன்மையும் இருக்குது, எந்த குறைவும் இல்லை. அவர்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படாதது போல, ஏதோ குறைவில் இருக்கிறது போல, ஒரு பூரணமான ஒரு நிலையில் இல்லாதது போல ஒரு காரியத்தை சொல்றான் பாருங்க. அந்த பொய்ய ஏவாள் நம்பினா, எடுத்த உடனே கனியை புசிக்கல பாருங்க. ஒவ்வொருத்தரையும் சொல்லிக்கிட்டே இருக்கான், கன்வின்ஸ் பண்றான். அப்ப அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நல்லா சொல்லியிருக்கான், ரிஜெக்ட் பண்ணி, கெட் தி பிஹைண்ட் மீ சேட்டன், பிசாசே, எனக்கு பின்ன போன்னு சொல்லியிருக்கலாமே, எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவங்க முன்ன நிறுத்திக்கிட்டாங்க. பின்னாடி அனுப்ப வேண்டிய பிசாசை முன்ன நிறுத்தி அவனோட அவங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் வரும் பொழுது, கர்த்தர் உன்னை கைவிட்டுட்டாரு, கோயிலுக்கு போனியே, உனக்கு என்ன நடந்தது, வேதத்தை படிச்சியே, கர்த்தருடைய காரியத்தில் இவ்வளவு உண்மையா இருந்தியே, இன்றைக்கு உன்னுடைய சூழ்நிலையை பாரு, உன் குடும்பத்தை பாரு இப்படி இருக்குதுன்னு சொன்ன உடனே, அப்படிப்பட்ட எண்ணம் வந்த உடனே சொன்னோம், எனக்கு பின்னடி போ சாத்தானே, பொய்யனே, சபிக்கப்பட்டவனே,
நான் நன்றாக இருக்கிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். எப்படி சொல்றான் நீ ஆசீர்வாதம் இல்லைன்னு? இருக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டிட்டு சொல்றான் உன்னை கைவிட்ட மாதிரி, நீ நல்லா இல்லைன்ற மாதிரி. நல்லா கவனிங்க, ஒருவேளை அது உண்மையா இருக்கலாம், ஆனா உண்மைகள் மாறும். இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலை நிரந்தரமானது அல்ல. எப்படிப்பட்ட தீமையா இருந்தாலும் அந்த தீமையை நன்மையாக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்கிற சத்தியத்தின் வெளிச்சத்தில் தான் நீங்க அவரை ஜெயிக்க முடியும். இந்த போராயுதத்தை எனக்கு இந்த போராட்டத்தில் நீங்க ஜெயம் எடுக்க வேண்டுமானால் சத்தியத்தை குறித்த வெளிச்சத்தில் தான் நீங்க ஜெயிக்க முடியும். அதைத்தான் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே சொல்லிட்டு வராரு. அறிவாகிய ஒளி தேவனுடைய வார்த்தையை குறித்த சுவிசேஷத்தை குறித்த வெளிச்சம். அப்ப அந்த சுவிசேஷத்தை குறித்த வெளிச்சம் என்ன? என் பாவங்கள் மட்டுமல்ல, என் சாபங்கள் எல்லாவற்றையும் அந்த கல்வாரி சிலுவையில் இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன், என்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு, என்னை பூரணப்படுத்தி இருக்கிறார். நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் எங்க பாஸ்டர் அதெல்லாம் இருக்கு? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10 வீட்டில் போய் படிச்சு பாருங்க. பிறகு 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை படிச்சு பாருங்க. நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், பூரணப்படுத்தப்பட்டீர்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் படிச்சு பாருங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலே தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப என்னுடைய மெட்டீரியல்ஸ் ஆகல, உன்னதங்களிலே ஆவிக்குரிய ரீதி நான் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேன். ஆனா இந்த பிசிக்கல் ரால்ம் இப்பொழுது இங்க இன்னும் நான் பார்க்கல. அப்படி பார்க்காத பொழுது நீங்க எங்கன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு தான் விசுவாசம் தேவைப்படுது. விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதது குறித்த ஒரு நிச்சயம். நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னா என்னத்தை விசுவாசிக்கிறேன்? நம்பிக்கொண்டிருக்கேங்க, அது இன்னும் வரல, ஆனா அந்த நம்பிக்கைக்கு ஒரு உறுதி இருக்குதுங்க. அந்த உறுதி இருக்கிறது மட்டுமல்ல, அது குறித்த ஒரு நிச்சயம் இருக்குது. அந்த நம்பிக்கொண்டிருக்கிற காரியத்தை ஒரு நிச்சயம் இருக்கிறது. என் தேவன் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மாந்தன் அல்ல. அப்ப அவன் பொய்யா ஏவாள் கிட்ட சஜஷன் கொடுக்கும் பொழுது அந்த வாயை மூடிட்டு இருந்தாங்களே, அப்படி வாயை மூடாம நமக்கு பதிலா இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக வரும் பொழுது அவர் எப்படி டீல் பண்ணார் என்பதை நீங்க பார்க்கணும். அவன் தந்திரம் ஏவாள் கிட்ட எப்படி செய்தானா அதே விதமா இப்ப இயேசுநாதர் கிட்ட வரான் பாருங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க. He will come with suggestion. 2வது காரியத்தை he will tell you do you can do that செய்யுன்னுவான். ஃபர்ஸ்ட் சஜஷன், அப்புறம் செய்யுன்னுவான். அப்போ ஏவாளுக்கு தான் சொன்னான், முதல்ல சஜஷன் கொடுத்தான். இல்ல நீங்க இதை புசிச்சா சாக மாட்டீங்க. அப்புறம் சொன்ன புசின்றான், செய்யின்றான். ஃபர்ஸ்ட் சஜஷன், அப்புறம் செய்யணுமா. உங்க மைண்டோட கான்டாக்ட் பண்றான். இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்த உடனே இயேசுநாதர் எப்படி பண்றாரு பாருங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். சஜஷன். இப்போ அவருக்கு பசி இருக்குது, சூழ்நிலையை பயன்படுத்தி இங்க கவனிங்க, ஆரர் மூவி மாதிரி அப்படியே வந்து பேய் அப்படியே நின்றுகிட்டு, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இல்ல இந்த மைண்ட்ல வருது. அவருக்கு பசி இருக்குது, மைண்ட்ல தோணுது, அங்க விஸ்பர் பண்றான், அங்க கான்டாக்ட் பண்றான். சஜஷன், ஃபர்ஸ்ட் சஜஷன். இப்போ அவருக்கு பசி, அந்த கல்லை காட்டின உடனே அந்த கல்லை அப்பமாக்கி நீ சாப்பிடுன்றான். இது தேவனுடைய குமாரனே ஆனால். நீ குமாரன் தெரியணுமா? அவர் ஏற்கனவே தேவனுடைய குமாரன். ஆனா என்ன சொல்றான்? நீ குமாரனே ஆனால். அப்ப ஏவாள் கிட்ட என்ன சொன்னா? நீங்கள் தேவனை போல் மாறுவீர்கள் இதை செய்தால். ஆனா அவங்க ஏற்கனவே தேவனை போல தான் இருக்காங்க. பாத்தீங்களா? மக்கு பேய். அதே சஜஷன், அதே ஐடியா, அதே கான்செப்ட். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நீங்க நல்லா இருக்கணும்னா அவன் நிறைய சஜஷன் சொல்றான். இதை செய், நிறைய ஐடியாஸ் கொண்டு வருவான், கற்பனையில கொண்டு வருவான். என்ன ஆச்சு? இப்படி இருக்குது குடும்பம். உன் மகளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே, கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை பிறக்கலையே,
உனக்குன்னு ஒரு இடம் இருக்கா? உன் குடும்பத்தை பாரு, இப்போ கடன் வாங்கி இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் கஷ்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கியே, இவ்வளோ பிள்ளைங்க இருக்காங்களே, நீ என்ன பண்ண போற? இப்படி நிறைய காரியத்தை அப்படியே கொண்டு வந்து நிறுத்திய சஜஷன் கொடுப்பான். எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்க? செத்துரு. அப்படியே அது கேட்டுட்டு அப்படி கொஞ்ச நேரம் பேசாம இருந்தீங்கன்னா சொல்லுவான், செய் செய், do it do it. நிறைய பாவ காரியத்தை கூட பல சஜஷன், then he will whisper you, do it do it. எங்க கான்டாக்ட் பண்றான்? உங்க மனதில். உங்க மனமும் உணர்ச்சியும் அங்க பிடிக்கிறான். இப்ப இயேசுநாதர் கிட்ட சொல்றான் பாருங்க, அதே மாதிரி தான் சஜஷன் கொடுக்குறான். இந்த கல்லை அப்பமாக்கி புசியும் அப்படின்னு ஒரு சஜஷன். 4வது வசனம் பாருங்க, அவர் என்ன பண்ணாருன்னு பாருங்க. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்ற. உடனே பாருங்க, பைபிள் வேர்ஸ் எடுத்து சொல்றாரு. பிசாசை நீங்க ஜெயிக்கணும்னா அவர் வார்த்தையில தான் நீங்க வாழ முடியுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க பிழைப்பதற்கு, நீங்கள் வாழ்வதற்கு, ஜெயிப்பதற்கு, உயர்ந்து வருவதற்கு, நமக்கு ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவையும் தேவன் இந்த உலகத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் வடிவத்திலே வார்த்தையிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அவர் என்ன சொன்னார்னா, இந்த இந்த கல்லை அப்பமாக்கி புசிச்சு இந்த அப்பத்துல தான் நான் உயிர் வாழ போறேன் இல்லையே, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று பிசாசே என்ன சஜஷன் சொல்ற? ஏற்கனவே வசனம் என்ன குறித்து இப்படி சஜஸ்ட் பண்ணியிருக்குது, சொல்லி இருக்குது. தேவனுடைய வார்த்தை ஏற்கனவே என்னை குறித்து இப்படி சொல்லி இருக்கிறது. அப்ப ஏவாள் என்ன சொல்லிருக்கணும்? இந்த கனியை புசிக்கும் நாள் நான் சாகவே சாவன் ஏற்கனவே கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. ஆகவே சாத்தானே, உனக்கு என் மேல் அதிகாரம் இல்லை என்று தேவனுடைய வார்த்தைக்கும் எண்ணத்துக்கும் அறிவுக்கும் விரோதமா வரும் பொழுதே அங்க தகர்த்திருக்கணும், நிர்மூலமாக்கி இருக்கணும். ஆனா இவர் இப்படி பாருங்க, அப்படி சொன்ன உடனே அவனுடைய சஜஷனை நிர்மூலமாக்குறார், தகர்க்கிறார். போல பாத்தீங்களா, அவன் உடனே போயிட்டான் நினைச்சிங்களா? போல. அடுத்த வசனம் படிங்க, என்ன சொல்றான் பாருங்க. அப்பொழுது பிசாசு பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உபரகின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால், திரும்ப திரும்ப பாருங்க அதே தான் சொல்றான் பாருங்க, தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளிடுவார், உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். இப்போ வந்து சஜஷன் சொல்றான். சஜஷன் அண்ட் he says do. வசனத்திலிருந்து சஜஸ்ட் பண்றான், வசனத்திலிருந்து ஆலோசனை கொடுக்குறான். சொல்லி இருக்குது இல்ல வசனம். ஏன் அப்படி சொன்னா? அவர் வார்த்தையை சொன்னார். பைபிள் இருந்து வசனத்தை சொன்ன உடனே அங்கிருந்து சஜஸ்ட் பண்றான் பாருங்க, அங்கிருந்து சொல்றான், அங்கிருந்து ஒரு ஆலோசனை கொடுக்குறான். சொல்லி இருக்குதே, வேதம் சொல்லுது இல்லையா, நீ கீழே விழுந்து குதி, அப்பொழுது தேவ தூதர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி எழுதப்பட்ட வார்த்தையை வச்சே அவருக்கு சஜஷன் கொடுக்குறான். அப்ப அவர் அதை எப்படி ஹேண்டில் பண்றார் பாருங்க. 7வது வசனம், அதற்கு இயேசுவின் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். அதாவது ரைட்லி டிவைடிங் த வேர்ட். அவனுடைய சஜஷன், அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. அப்ப அவன் வந்து சஜஷன் கொடுத்து அவரையே அவனுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு ட்ரை பண்றான் எங்க மைண்ட்ல. ஒவ்வொரு முறையும் அவனுடைய விருப்பம் என்னன்னா, சில சஜஷன் சொல்லுவான், இதை செய்யணுவான். நீங்க அவனுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு சில காரியத்தை சொல்லி கொடுப்பான். இப்ப வீட்டில் பிரச்சனை இருக்கும்போது சில சஜஷன் சொல்றான், எவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருப்ப, திரும்பி 2 வார்த்தை பேசு. ஆனா கர்த்தர் சொல்ல, நீடிய பொறுமையாயிரு, சாந்தமுள்ளவனாயிரு. பக்கத்தில் சொல்லுவான், அதெல்லாம் அப்படி செய்யாத, இப்படிலாம் இருந்தா நீ உன்னை ஏமாந்தவன் நினைச்சுக்குவாங்க. சஜஷன். இப்ப சொல்றான், நல்ல சத்தமா கத்து. அவங்க கொஞ்சம் சத்தம் போட்டா அதுக்கு மேல நீ சத்தமா பேசு. ஃபர்ஸ்ட் சஜஷன், உங்க மேல அக்கறை உள்ளவன் மாறி, உங்கள் மேல மிகுந்த கரிசனம் உள்ளவன் போல வாலண்டியரா வந்து ஏதோ நல்லது செய்யற மாதிரி வரான். இந்த பேய் நாவியெல்லாம் இப்படிதான் பாருங்க. இந்த ஏமாத்துறவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ நல்லது செய்யற மாதிரி பல சஜஷன் சொல்லுவாங்க. அடுத்தது செய்ய செய்ய செய்யணுவாங்க. நீங்க ஒரு 20,000 ரூபாய் போட்டீங்கன்னா இன்னும் ஒரு 20 வருஷத்துல 20 கோடி வரும்.
அந்த முதல்ல சஜஷன் கொடுப்பாங்க, இதெல்லாம் இப்படி இருக்கும், இந்த இடத்துல இப்படி பண்ணுறோம், அப்புறம் இதை செய்யுங்க, இப்போ போட்டுருங்க, இப்போ இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிடுங்க, பண்ணுங்கன்னுவாங்க. இங்க அதே தான் பாருங்க, அதே மாதிரி தான். அது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். அதே மாதிரி தான் பிசாசு வந்து வேதத்தில் இருக்கிறது வந்து சஜஷன் பண்றான். இப்போ நீ வந்து திஸ் இஸ் த ரைட் டைம், தேவாலயத்தின் உபரிகளை கொண்டு போயிட்டான். எல்லாம் பார்க்குறீங்களா, கவனிக்கிறீங்களா? பிசாசு கோயில் மேலே நின்றுட்டு இருக்கான். ஒரு சில கோயில் உள்ள பேய் வருமா? கோயில் மேலே நின்றுட்டு இருக்கானக்கா. ஒரு சில பைபிள் கையில் வச்சிருந்தா பேய் வர மாட்டான், பைபிள் வசனத்தையே பேசிட்டு இருக்கான். அதனால நீங்க உங்க மனதில் தேவனுடைய வார்த்தையை சரியா பகுத்தறிய கத்துக்கணும். எப்பொழுதுமே தேவனுடைய வசனம் முற்போக்கானது, தேவனுடைய வசனம் வாழ வைக்கிறது, தேவனுடைய வசனம் நமக்கு சுகத்தை கொடுக்கிறது, தேவனுடைய வசனம் சமாதானத்தை கொடுக்கிறது, தேவனுடைய வசனம் ஞானத்தை கொடுக்கிறது. அதற்கேற்ற விதத்தில் நீங்க பகுத்து நன்மைக்குரிய அந்த விதத்தில் எடுத்துக்க தெரிஞ்சுக்கணும். ஆமா சொல்லியிருக்குத, கீழே உண்டா கண்டிப்பா தூதர்கள் காத்து அப்படியே கையில் ஏந்திக்கணும், குதிச்சா என்ன ஆயிருக்கும் இயேசுநாதர். வந்து சொல்றாரு, நீங்க சாவுக்கு ஏதுவானவர்களை குடித்தாலும் அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது சொல்லியிருக்க, குடிங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே அதானே சொல்லியிருக்க, எடுத்து குடிச்சிடுவீங்களா? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. நீ என்ன எனக்கு சஜஷன் சொல்றது? சாத்தானே, சபிக்கப்பட்டவனே, உன் ஆலோசனை எனக்கு தேவையில்லை. அவனுடைய எண்ணத்தை நிராகரிச்சுட்டு அவர் சொல்றாரு, இல்ல இல்ல இப்படியும் எழுதியிருக்குது, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. இப்பவும் போல பாருங்க, அடுத்து என்ன பண்ண பாருங்க. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களும் அவர் மகிமை அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். சோதனைக்காரன் இயேசுவை சோதிச்சதை சொல்லி பாருங்க. அவரை போய் இவரை பணிந்து கொள்ளுன்னு சொல்லி மனதில் பேசுறான். எப்படி சோதிக்கப்பட்டிருக்காரு பாருங்க. என்னத்துக்கு சிலுவை மரணம்? நீ ஒரே ஒரு காரியம் செய், இதெல்லாம் என் கையில் ஒப்பு கொடுத்துட்டான் ஆதாம். இப்போ பிந்தின ஆதாமா கர்த்தர் ஒன்று அனுப்பியிருக்கார். இதுக்காக மீட்டு எடுப்பதுக்காக நீ செய்ய வேண்டிய காரியம் பெரிய விலை கொடுக்க வேண்டியதாக, உயிரே நீ கொடுக்க வேண்டியதாகுதே. ஒன்று வேணா, என் காலில் விழுந்துற எல்லாம் முடிஞ்சிடும், நான் கொடுத்துட்றேன். உடனே இயேசு என்ன செய்தார்? 10ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. 10ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது இயேசு அப்பாலை போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. ஒவ்வொரு முறையும் இயேசு வசனத்தை சொல்லி 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 அந்த சாத்தானை ஜெயித்தார். அப்பனுடைய தந்திரங்கள் எப்படி வருதுன்னு பார்க்கும்போது, சஜஷன், சில காரியத்தை சொல்லுவான், அடுத்து செய்யணும். அப்ப சோதனைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்வால்வ்ஸ் இன் தாட்ஸ், இன் ஃபீலிங்ஸ், மோர் ப்ரெஷர், தூண்டு வைக்கிறான் சில காரியத்தை செய்ய முடியும். பொல்லாத எண்ணம் தந்து, தவறான எண்ணங்களை கொடுத்து, அதோடு கூட உணர்ச்சிகளை கலந்து யோசிக்க வைத்து, முதல்ல செய்யணுமா, சஜஷன் கொடுவான், செய்த பிறகு உன்னை குற்றப்படுத்துவான். ஐயோ இப்படி செய்யிட்டியே, இனிமேல் கர்த்தர் உன்னை நேசிப்பாரா? நிறைய பேர் இங்கே தான் மாட்டிக்கிட்டாங்க பாருங்க. பிசாசு சில சஜஷன் சொல்றான், கர்த்தர் சொல்றாரு அங்கே போவாத. ஆனா அவன் சொல்றான், போ, ஒன்றும் இல்லை, போறதுனால என்ன தப்பு, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். எங்க போனா பாவம் நடக்குமோ, எங்க போனா தப்பு நடக்குமோ அந்த இடத்துக்கு போகக்கூடாது. ஒரு உதாரணத்தை சொல்றேன். நீங்க பயங்கரமான குடியிலிருந்து விடுதலை ஆயிட்டீங்கன்னா, எங்க விற்கிறானோ அந்த கடை தெருவுக்கு போகக்கூடாது. தடையை விட்டுட்டு வேற பக்கமா போகணும். நீங்க பெலன் பெற வரைக்கும் அப்படி இருக்கணும். ஆனா பிசாசு சொல்லுவான், இல்ல அந்த தெருவில் போறதுல என்ன தப்பு இருக்குது, போ. சஜஷன். போன பிறகு சொல்லுவான், கரெக்டா ஒரு ஃப்ரெண்டை கொண்டு வந்து அங்க நிறுத்துவான் பாரு. பேசுறது என்ன தப்பு, அவர்கிட்ட பேசிட்டு. அப்போ அவன் வாயில பேசுவான், இன்னைக்கு கொஞ்சம் கூட அதெல்லாம் ஒன்றும் இல்லை, செய். சஜஷன் அண்ட் யூ வில் டெல் யூ டூ. அப்போ சோதனை என்பது எங்க தொடங்குது பார்த்தீங்கன்னா, உன்னுடைய தாட், உன்னுடைய உணர்ச்சிகள் சஜஷன் கொடுத்து அது செய்ய வச்ச பிறகு
உங்களை நல்லா குற்றப்படுத்துவான் பாருங்க. அவ்வளவுதான், கர்த்தர் உன்னை கைவிட்டாரு, செய்துட்டல, இதோட முடிஞ்சது உன் கதை, இனி கர்த்தர் உன்னை நேசிப்பதில்லை. அடுத்த ஒரு பொய். என கண்மார்களே, ஒருவேளை நீ தவறினாலும் என் தேவன் தவறாதவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். ஆகவே நான் சொல்லுகிறேன், இந்த தேவன் உன்னை கைவிடுகிறது அல்ல. இன்றைக்கு ஒருவேளை நீ விழுந்து போயிருந்தாலும் மனம் திரும்பினால் கண்டிப்பாய் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். நிற்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுகிறேன், அவனுடைய சஜஷன் வரும்பொழுது எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் இங்கே தாட்ஸில், இந்த மனதில் தான் உணர்ச்சியை கொடுத்து சஜஷனை கொடுத்து செய்ய வைக்க பார்ப்போம். ஆனால் நீங்கள் அவனுக்கு இடம் கூடாதபடி நீங்கள் அவனை எதிர்த்து நின்று அவர் சொல்ல பாருங்க, தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. வேற யாருக்கும் செய்யக்கூடாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் கஷ்டமான சூழ்நிலை, மோசமானது, தீங்கு நாள் வருது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படு. நம்முடைய யுத்தம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாம்சத்தினால் இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த யுத்தங்கள் வரும்பொழுது, தீங்கு நாள் வரும்பொழுது 13வது வசனம் சொல்லுது பாருங்க. அதை படிக்கிறேன். 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரம். தீங்கு நாளிலே அவைகளை எதிர்க்கும் சொல்லும்போது அந்த தாட்டை, அந்த எண்ணங்களை, பிசாசு கொண்டு வருகிற உணர்ச்சிகளை, எண்ணங்களை எதிர்த்து, அதுதான் இயேசுநாதர் செய்தார். தேவன் என்னை கொண்டு என்ன செய்யும்படி நினைத்தாரோ சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணிவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். தீங்கு நாள் வரும்பொழுது அந்த தீங்கு நாள் தேவன் என்னை கொண்டு என்ன செய்யும்படி நினைத்தாரோ அதை செய்யறதை தடுக்க விடக்கூடாது. அதை செய்து முடிக்கும்படி தேவனால் உங்களுக்கு சர்வ ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆயுதங்கள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா nothing but it is the word of God. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, தேவன் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. பொல்லாங்க உங்களை தொட முடியாது. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் யோவான் இப்படி சொல்ல பாருங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18-19 படிச்சு முடிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். சில காலம் ஏற்கனவே நமக்கு தெரியும், அவரால் நான் பிறந்துட்டேன், நான் பாவம் செய்கிறது இல்லை. ஏன் அங்க கவனிக்கணும். சிலர் தேவனால் பிறந்துட்டா பாவம் செய்ய மாட்டியா? செய்ய முடியும். ஆனா அவன் என்ன பண்றான்றத கவனிங்க. தேவனால் பிறந்தவன் கண்டிப்பா தன்னை காக்குறான். கர்த்தர் அவனை பிடிச்சிட்டு பாவ செயல் போகும்போது, மகனே வேணாம் மகனே எல்லாம் செய்யாத, ஒரு தூதன் அனுப்பி உன் கையை பிடிப்பாரா, உன் காலை பிடிப்பாரா, போக முடியாதபடி உங்களை அப்படியே வீட்டில் போட்டு லாக்அப் பண்ணிடுவாரா? கிடையாது. உங்களுக்கு ஃப்ரீ வில் இருக்கு, நீங்க தேர்ந்தெடுக்க முடியும். இப்போ உங்களுக்கும் உலகத்துக்கு ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு பாருங்க. இந்த வசனத்தை நல்லா திரும்ப படிக்கிறேன் பாருங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யாத உடனே அது எப்படிங்க பாவம் செய்யாம இருப்பாரு? இது பாவம் செய்யறது இல்லையா? இல்லை கவனிங்க, பாவம் செய்ய முடியும். ஆனா அவன் தன்னை காக்கிறான். அதாவது என்ன, ஏன்னா அவனுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு. இப்ப உலகத்திற்கு ஜனங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்ல பாருங்க, பொல்லாங்கன் அவனை தொடான் அப்படின்னு சொல்லிட்டு 19வது வசனம் பாருங்க. தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. உலகம் முழுவதும் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது. அக்ரி நிலை வருது, இப்படி போட்டேன், அது எங்க கிடக்குது? போட்ட இடத்துல அப்படியே கிடக்கும். இதே இந்த 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 பொருளுக்கு உயிர் இருந்ததுன்னா, நான் போட்டேன்னா அது அப்படியே நடந்து நடந்து போகும். ஆனா உயிர் இல்லாதது பார்த்தீங்கன்னா அதுதான் தமிழ்ல அக்ரின்னு சொல்லுவாங்க. உயிர் இருக்கிறது கீழே போட்டா அங்கிருந்து நவுந்து போயிடும். செத்து போனது நவுறாது, போட்டா போட்ட இடத்துலயே இருக்கும். இப்ப உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ள என்ன இருக்குது? கிடக்குது, அது அங்கேயே கிடக்கும். ஆனால் பொல்லாங்கன் வரும்பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்குள் ஜீவன் இருக்கிறது. ஆகவே அவன் என்ன பண்றான்? தன்னை காக்கிறான். எப்படி காக்கிறான்? தேவனுடைய வார்த்தையை தன் மனதிலே புதுப்பித்து, கர்த்தர் சொன்ன வார்த்தையை எப்படி இயேசுநாதர் எப்படி பேசினார் என்பதற்கு நமக்கு ஒரு அருமையான ஒரு உதாரணம் கொடுக்கப்பட்டிருது. உடனே என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வசனத்தை எடுத்து பேசுறார். அவனும் தேவனுடைய வசனத்தை சொல்லி எப்படியாவது உங்களை சாகடிக்கணும்னு பார்க்கும் பொழுது, வார்த்தை சாகிறதுக்கல்ல வாழறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்ல, இல்ல தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராது இருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது.
அப்போ ஒவ்வொரு முறையும் அவனுடைய தந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சஜஷன், then you will tell you to do it. After finish the thing which you did that, after you எதை செய்றீங்களோ செய்து முடிச்ச பிறகு உடனே சொல்லுவான் அக்யூசர், செய்துட்டியா, அவ்வளோதான் போச்சு, இனிமேல் கர்த்தர் உன்னை வெறுக்கிறாரு. அப்போ முதல்ல சஜஷன், அப்புறம் செய்யன்றான், செய்து முடித்த பிறகு உன்னை குற்றப்படுத்துறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வேதத்தை படிக்கிறது இல்லை, கோயிலுக்கு வர்றது இல்லை, ஜபிக்கிறது இல்லை, எப்பவுமே ஒரு காண்டம்னேஷன் உள்ள ஒரு குற்ற மனசாட்சி, ஐயோ கர்த்தருக்கு நான் விரோதம் பாவம் பண்ணிட்டேன். அப்போ வாழ்க்கையில் பிரச்சனை வந்த உடனே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, கர்த்தர் தண்டிச்சுட்டு இருக்கிறாரு, இருக்கட்டும். பாருங்க எப்படி ஒரு தோல்வியான ஒரு வாழ்க்கையை எழுது பாருங்க. இப்போ நீங்கள் தெரிந்து கொள்ளணும், அவன் சஜஷன் கொடுக்கும் பொழுது செய்யின்னு சொல்லும்போது நீங்கள் நிர்மூலமாக்கணும். சரி, அப்படி விட்டுட்டீங்க, செய்துட்டீங்க, உடனே குற்ற மனசாட்சியில் இருக்கக்கூடாது. நான் சொல்லுகிறேன், நீங்க பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கல. இப்ப உலகம் முழுவதும் பொல்லாங்கனுள் கிடக்குது, அப்படின்னா எழுந்திருக்க முடியாது. ஆனால் வேதம் சொல்கிறது, நீங்கள் ஜீவனை பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் அவரை நோக்கி பார்த்தால், யோவான் சொல்ற அந்த பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்தால், அந்த பாவத்தை மன்னித்து உன்னை நீதிமானாய் மாற்றுகிற ரத்தத்திற்கு வல்லமை உண்டு. ஆகவே தேவன் இந்த உலகத்தில் நம்மை கொண்டு செய்யும்படி எந்த காரியத்தை அழைத்தாரோ அதை எந்த சூழ்நிலையும் தடுத்து நிறுத்தாதபடி உங்களால் நீங்கள் முன்னே போக முடியும். ஒன்று உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். எழும்பி பிரகாசி மகனே, பெலன்கொள் மகளே, கலங்காதிருங்கள். தோல்வி என்பது உனக்கு இல்லை, கிறிஸ்துவுக்குள் வாழு உனக்கு எப்பொழுது வெற்றி உண்டு. அப்ப இந்த போராட்டம் அவன் தந்திரங்கள் என்ன என்பதை இன்னைக்கு நம்ம பார்த்தோம். அப்படி வரும்பொழுது என்ன பண்ணணும், அவனுடைய சஜஷன், அதை செய்யின்னு சொல்லும்போது இயேசுநாதர் சொன்ன மாதிரி சொல்லணும், கெட் தி பிஹைண்ட் மீ சாட்டன், பிசாசே எனக்கு பின்னாக போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே என்று எப்ப சொல்லணும்னா, சும்மாவே பாட்டு பாடும், அப்பாலே போ சாத்தானே அப்பாலே போ, சும்மா பாட்டு பாடின்னு இருக்கக்கூடாது. சில பேர் என்ன சொல்றது, ஒரு டியூன் கிடைச்சிச்சுன்னா அதை பிடிச்சுக்குவாங்க. எப்போ சொல்லணும், எப்பெல்லாம் கிட்ட வந்து சஜஷன் கொடுக்கணும் அப்ப சொல்லணும். உன்னை கர்த்தர் தண்டிக்கிறார், உன் மேல பிரியமா இல்லை, கர்த்தர் உன்னை மறந்துட்டாரு, நீ சரியா இல்லை, கர்த்தரை நேசிச்சியே, உன் குடும்பத்தை பாரு, இப்படி இருக்கேன்னு அந்த சஜஷன் சொல்றான் பாருங்க, அப்ப சொல்லணும், அப்பால போ சாத்தானே, உன்னை யார் கூப்பிட்டது, உனக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு சொல்லி விரட்டி அடியுங்கள். நான் சொல்லுகிறேன், அவன் தோற்று போனவன், அவன் தந்திரத்தை ஜெயிக்கும்படி தேவன் அருமையான வார்த்தையை கொடுத்திருக்க அந்த அறிவு தான் நமக்கு வல்லமை, பெலன். நீங்கள் ஜெயிக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு பேசின இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி, இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த ஜெப நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அருமையான வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். உலகம்தான் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, ஆனால் நாங்கள் பொல்லாங்கனுக்குள் கிடக்கவில்லை, ஜீவனற்ற சடலத்தை போல அல்ல, எங்களுக்குள் ஜீவனை கொடுத்திருக்கிறேன். ஆகவே எங்களை காக்கும்படி, அவன் தன்னை காக்கிறான் என்று சொன்னபடி எங்கள் மனதை காத்துக்கொள்ள, அவனுக்கு இடம் கொடுக்காதபடி, எதிர்த்து நின்று ஜெயம் எடுக்கும்படி தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு அறிந்து, எப்பொழுதெல்லாம் எதிரடையான சூழ்நிலைகள் வருகிறதோ உடனே கர்த்தாவே தேவனுடைய வசனமாகிய ஆவியின் பட்டத்தை கொண்டவனை நிர்மூலமாக்க கர்த்தர் ஆவியான உதவி செய்வதாக வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் பொழுதும் எப்பொழுதும் சகல பரிசுத்தமான்களும் என்றென்றைக்கும் இருப்பதாக. May God bless you. உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு.
அதை தடை செய்யாதே.